நம்மளோட இன்ட்ராடே வால்யூம் ப்ரொஃபைல் சீரிஸில் இது வந்து பார்ட் 3 வீடியோ. இது தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் ஒன் பை ஒன்னாக நான் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நமக்கு இந்த வால்யூம் ப்ரொஃபைலில் 5 லெவல்ஸ் வந்து முக்கியமாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லெவல்ஸ் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடியது. ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற இந்த 3 லெவலும் வால்யூம் ப்ரொஃபைல் மூலமாக நம்ம கிரியேட் பண்ணுற லெவலு. இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லிட்டேன். கரண்ட் டேவோடது டைனமிக்காக இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும். அதை யூஸ் பண்ண வேண்டாம். ப்ரீவியஸ் டே அதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருப்போம். அதனால் மொத்தம் 5 லெவலு: ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியா ஹை, ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியா லோ, ப்ரீவியஸ் டே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த 5 லெவலும் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இதை வச்சு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அந்த ஸ்ட்ராட்டஜிஸில் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு, என்ஐஎஸ்எம்மின் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது. நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ட்ரேடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள். நம்மளை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் rharish.comல நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் 1 பாயிண்ட் கான்டாக்ட் நம்பர் 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த 5 லெவல்ஸு என்னங்கிறத பார்த்துடலாம். இப்போது இந்த டே நான் நிஃப்டி 50 சார்ட்டில் 5 மினிட்ஸில் இருக்கேன். இந்த டேவோட லோ இருக்கு இல்லைங்களா, நேத்தோட லோவை இன்றைக்கி நம்ம மார்க் பண்ணி வைக்கிறது தான் ப்ரீவியஸ் டே லோ. நேத்தோட ஹையை இன்றைக்கி நம்ம மார்க் பண்ணி வைக்கிறது தான் ப்ரீவியஸ் டே ஹை. வேல்யூ ஏரியா ஹைங்கிறது பார்த்திங்கன்னா, நேற்று டோட்டலாக ப்ரொஃபைல் வந்து 100%ன்னு வச்சுக்கிட்டோம்னா, இதில் 70% ஆஃப் த மூமெண்ட் எந்த ஜோனில் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கிறது தான் வேல்யூ ஏரியா ஹை. அப்போது மேலே ஒரு கொஞ்சம் லெஃப்ட் அவுட் பண்ணிவிட்டு, கீழே லெஃப்ட் அவுட் பண்ணிவிட்டு, மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆக்ஷன் எந்த ப்ரைஸில் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம வேல்யூ ஏரியா ஹை அண்ட் வேல்யூ ஏரியா லோன் போடுறோம். இது வந்து 70% ஆஃப் த ப்ரொஃபைல். அப்போ இதில் வால்யூம் ப்ரொஃபைல் படி இந்த கலரிங்கில் மேலே இருக்கக்கூடிய அந்த டேன் கலர், கீழே இருக்கக்கூடிய அந்த டேன் கலர் விட்டுட்டிங்கன்னா, இந்த க்ரீன் அண்ட் வயலட் கலர் இருக்கக்கூடிய இந்த ஜோனோட ஹை தான் வேல்யூ ஏரியா ஹை. இப்போ நான் இங்கே மவுஸ் வைக்கிற பாருங்கள், இதுக்கு நேராக உங்களுக்கு ப்ரீவியஸ் டேவோட வேல்யூ ஏரியா ஹை வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே கீழே பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த ஜோனுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேயோட வேல்யூ ஏரியா லோ. அப்புறம் இந்த டோட்டல் ப்ரொஃபைலில் எந்த இடத்துல லாங்கஸ்ட் ப்ரொஃபைல் இருக்கோ அதுதான் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இப்போ இந்த இடத்துல தான் லாங்கஸ்ட் ப்ரொஃபைல் இருக்குது, அதுக்கு நேராக இருக்கக்கூடிய வேல்யூ தான் உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போது இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதிலிருந்து நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த லெவல்ஸ் மட்டும் நமக்கு கிளியராக தெரியறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ப்ரொஃபைல் வந்து நான் இப்போது ஆஃப் பண்ணிட்டேன். இந்த 5 லெவல்ஸ் மட்டும் சார்ட்டில் இருக்கும். இந்த 5 லெவல் படி பார்த்தோம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு நார்மலாக தெரியும், ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணி வெளியே ப்ரைஸ் போச்சுன்னா அந்த டைரெக்ஷனில் ரேலி ஆகலாம், அல்லது கேப் அப் ஆச்சு அப்படின்னாக்கா மார்க்கெட் திரும்பி உள்ளே வரலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி ப்ரீவியஸ் டே லோவை உடச்சி கீழே போச்சுன்னா மார்க்கெட் செல் டைரெக்ஷனில் போகலாம், அல்லது கேப் டவுன் ஆகிட்டு உள்ளே பிரேக் பண்ணி வந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு பை டைரக்ஷன் திரும்பலாம் அப்படின்னு தெரியும். அப்போது வால்யூம் ப்ரொஃபைல் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷன் படி கீழேருந்து போய் இங்கே ரிஜெக்ட் ஆனாலோ, அல்லது மேலே ஓப்பன் ஆகிட்டு இதை பிரேக் பண்ணி உள்ளே வந்தாலோ எங்கே வரும் அப்படின்னா வந்து வேல்யூ ஏரியா ஹையில் வந்து ஸ்டாப் ஆகி நின்றுடும். ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு சப்போர்ட்டோ அல்லது ரெசிஸ்டன்ஸோ இருக்குது இல்லைங்களா. இப்போ கீழேருந்து ப்ரைஸ் வருது, அப்போ என்ன ஆகும், அதுக்கு அடுத்து எந்த ஒரு முக்கியமான லெவல் இருக்கோ அந்த லெவலில் வந்து ரிஜெக்ட் ஆக ஆரம்பிக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போது மேலேருந்து வருது ப்ரைஸு, அல்லது இங்கே உள்ளே ஓப்பன் ஆகிட்டு கூட இங்கே போய்ட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு இதுக்கு வெளியே போக முடியாமல் திரும்பி வருதுன்னா, திரும்ப இந்த இடத்துல வந்து அது ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ எடுக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. இது வந்து ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியா ஹை. ப்ரீவியஸ் டே ஹை வந்து இங்கே இருக்குது, ப்ரீவியஸ் டே லோ இங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து போகுது, இந்த ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாவுக்கு உள்ளே வந்து செகண்ட் கேண்டிலில் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் அடுத்து எங்கே ரெசிஸ்ட் ஆகுதுன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்கிட்ட போகும்போதும் பாருங்கள் விக் இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு. அடுத்து ப்ரீவியஸ் வேல்யூ ஏரியா ஹைகிட்ட போகும்போது பாருங்கள் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி திரும்பி வந்துருச்சு.
இப்போ இதில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. இந்த வேல்யூ ஏரியாக்குள்ள ப்ரைஸ் போயிடுச்சுனாவே, வேல்யூ ஏரியா லோ கிராஸ் பண்ணி உள்ள க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, வேல்யூ ஏரியா ஹை வரைக்கும் கண்டிப்பா போகும். அதே மாரி வேல்யூ ஏரியா ஹைக்கு கீழ வந்து க்ளோஸ் வச்சிருச்சுன்னா, வேல்யூ ஏரியா லோ வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி எப்பயுமே நடக்கிறத ஒரு மெத்தட் கிடையாது. அத நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில பாருங்க. இந்த இடத்துல பாருங்க. பிரைஸ் கீழ வந்துருச்சு ஃபர்ஸ்ட்டு. ப்ரீவியஸ் டே லோக்கு கீழ. இங்க வந்து வேல்யூ ஏரியா வந்து லோ இங்க இருக்கு. இதுக்குள்ள இங்க க்ளோஸ் வச்சது. அப்ப வேல்யூ ஏரியா ஹை வரைக்கும் போகும்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா, வேல்யூ ஏரியா ஹைக்கு போல பாருங்க. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல வந்து அது ரிஜெக்ட் ஆகி வெளிய வந்துருச்சு. அப்போ இந்த வேல்யூ ஏரியா ஹை அண்ட் வேல்யூ ஏரியா லோ வச்சு நம்ம ட்ரேட் பண்றது வந்து அவ்வளோ வந்து கரெக்ட்டா இருக்காது. ஏன்னா, சில டைம் வந்து அது இங்க கிராஸ் ஆச்சுன்னா, இத போய் ரீச் பண்ணும். மேல இருந்து கீழ கிராஸ் ஆனா இங்க வந்து ரீச் பண்ணும். ஆனா, இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு பைவட் மாரி சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஒண்ணு இருக்கு. இப்ப இதுவுமே ஸ்ட்ராங் தானே. ஒரு டேவையே 2ஆ பிரிக்கிறது இதுதான். மேல இருந்தா புல்லிஷ், கீழ இருந்தா பேரிஷ்ங்கிற மாரி 2ஆ பிரிக்குது. அப்போ இந்த லெவல் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்போ என்னன்னா, இப்போ ஒரு பிரைஸ் ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா, ப்ரீவியஸ் டே விட்டு வெளிய வந்து பிரைஸ் போகுது, ராலி ஆகி போகுதுன்னா, நம்ம ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இது ராலி ஆகி மேல் நோக்கியே போயிடும். அப்போ நம்ம இதுல வந்து நல்ல ஒரு ஏன்னா ஓவர் ஹெட் ரெசிஸ்டன்ஸ் எதுவும் இல்ல. லாங் மூவ்மெண்ட்ட வந்து நம்மளால பிடிக்க முடியும். அதே கீழ பிரேக் பண்ணி போகுது அப்படின்னாக்க, செல் சைடு மூவ் ஆகி போகும். அப்போ அதுல நம்மளால ஒரு லாங் மூவ்மெண்ட் பிடிக்க முடியும். ஆனா இந்த ஜோன்க்குள்ள வரும்போது, அடுத்தடுத்து ஒண்ணுக்கு ஒண்ணு அதுவே ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுனால, இந்த ஜோன்ஸ்குள்ள ட்ரேட் பண்றது வந்து அந்த அளவுக்கு வந்து கரெக்ட்டா இருக்காது. இப்போ இந்த நாளுமே பாருங்க, பிரைஸ் கீழ வந்துட்டு, இங்க வேல்யூ ஏரியா லோக்குள்ள போகுது. இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்க்கே போல. இங்க இருந்தே திரும்பிடுச்சு. அப்போ நம்ம இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, இத வச்சு ஆப்ஜெக்டிவா நம்மளால ஒரு ஸ்ட்ராட்டஜியா பில்ட் பண்ண முடியாது. இது ரொம்ப சப்ஜெக்டிவா இருக்கும். அப்போ ப்ரீவியஸ் டேக்கு வெளிய போறதோ, அத வந்து நம்ம ஆப்ஜெக்டிவா பார்க்க முடியும். ஏன்னா, எய்தர் ஒரு டைரக்ஷன் போகும். இல்ல கேப் அப் ஆயிடுச்சுன்னா அங்கருந்து லோ கட் பண்ணா செல் சைட்ல வரும். வரும்போது ப்ரீவியஸ் டே லோ ஹைல சப்போர்ட் எடுக்குதா, வேல்யூ ஏரியால புக் பண்ணிக்கலாமா, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல புக் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அப்போ இங்க உள்ள வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ கிராஸ் ஆவுது. ப்ரீவியஸ் டே லோ ஹைல ரெசிஸ்ட் ஆயிட்டு திரும்பிட்டு வந்து ஒரு இடத்துல திரும்புது அப்படிங்கிறதுல நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜியும் பில்ட் பண்ணக்கூடாது. இது ஃபர்ஸ்ட்டு. செகண்டு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ஒரு மேக்னெட் மாரி. பிரைஸ் அதுலேருந்து டீவியேட் ஆகும்போது கண்டிப்பா வந்து இத தொடும் அப்படிங்கிறது ஒரு ரூலு. அந்த ரூல் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நடக்கும். பாருங்க எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா, பிரைஸ் இங்க வெளிய இருக்கு. திரும்ப பாருங்க போயிட்டு உங்களுக்கு பிஓசிய வந்து தொடுது. ப்ரீவியஸ் டே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இங்க வெளிய இருக்கு. பிஓசிய வந்து தொட்டுருச்சு பாருங்க. இப்ப இங்க வெளிய வந்தது. பிஓசிய வந்து தொட்டுருச்சு. இங்க பாருங்க. இங்க டீவியேஷன் வெளிய இருந்தது. பிஓசி வந்து தொட்டுச்சு. திரும்ப இங்க டீவியேஷன் போச்சு. பிஓசி தொடுது. இப்ப பாருங்க இங்க நல்ல டீவியேஷன் வெளிய போச்சு. பிஓசி வந்து தொட்டுருச்சு. இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறது ஒரு மேக்னெட் மாரி ஆப்பரேட் ஆகும் அப்படிங்கிறது, அது வந்து வொர்க் ஆகும். அப்போ ப்ரீவியஸ் டே ஹை லோவ பொறுத்தவரைக்கும் கேப் அப் ஆயிட்டு அத பிரேக் பண்ணி வரும்போது, நம்ப என்ட்ரி எடுக்கலாம். அப்ப என்ட்ரி எடுக்கும்போது ப்ரீவியஸ் டே ஹை வரும்போது நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ணணும். இல்லன்னா வேல்யூ ஏரியா ஹை வரும்போது நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ணணும். அல்லது பிஓசி வரும்போது புக் பண்ணணும். கீழ ப்ரீவியஸ் டே லோல இருந்து திரும்புது மார்க்கெட்டு, கேப் டவுன் ஆயிட்டு திரும்புதுன்னா, ப்ரீவியஸ் டே லோ வரும்போது நம்ம புக் பண்ணணும். அடுத்து வேல்யூ ஏரியா லோ வரும்போது புக் பண்ணணும். அல்லது யுஎஸ்சி வரும்போது புக் பண்ணணும். இத நீங்க அடிஷனலா மூவிங் ஆவரேஜ் மாரி ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் போட்டு, நீங்க இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர வரைக்கும் எந்த அளவுக்கு மொமெண்டத்தோட பிரேக் பண்ணிட்டு வருதுன்னு பார்த்துட்டு நீங்க புக் பண்ணலாம். ப்ரீவியஸ் டே ஹை லோக்கான ஸ்ட்ராட்டஜி இத தான் நீங்க வச்சுக்கணும். வேல்யூ ஏரியா ஹை லோவ ஓப்பன் டைப் யூஸ் பண்றதுக்கு மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா, எல்லா நாளுமே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல ப்ரீவியஸ் டே லோக்கு கீழ ஓப்பன் ஆக போறதில்ல. அதனால இம்மீடியட்டா நமக்கு மொமெண்டம் அல்லது ரிவர்சலோ கிடைக்குமா அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியாது. அந்த இதுல செகண்ட் லெவல் இம்பார்ட்டன்ஸா நம்ம வச்சுக்கிறது தான் வேல்யூ ஏரியா ஹை அண்ட் வேல்யூ ஏரியா லோ. அது என்ன மீன் பண்ணுதுன்னா, மார்க்கெட் வேல்யூ ஏரியா ஹைக்கு மேல ஓப்பன் ஆச்சுன்னா, மொமெண்டம் இருக்கும். வேல்யூ ஏரியா கீழ ஓப்பன் ஆச்சுன்னா, மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம செகண்ட் லெவலா எந்த கவுண்டர்ல மொமெண்டம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கும், அது ஓப்பன் டைப் டிசைட் பண்றதுக்கும் அத யூஸ் பண்ணலாம். இந்த ஓப்பன் டைப்ப பத்தி மட்டுமே தனியா நான் ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். இப்போதைக்கு ப்ரீவியஸ் டே ஹை லோல என்ன பிரைஸ் ஆக்ஷன் நம்ம பார்க்கணும்னா, அத விட்டு வெளிய ராலி ஆயி போகும்போது மொமெண்டம் இருக்கும். கேப் டவுன் ஆயிட்டு ரிவர்ஸ் ஆகும்போது மொமெண்டம் இருக்கும். அதுக்கு மட்டும் அத யூஸ் பண்ணுங்க. அப்ப ப்ரீவியஸ் டே ஹை லோ வந்து நான் இந்த இடத்துல ஆஃப் பண்றேன். ப்ரீவியஸ் டே ஹை லோவ ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம என்ன சொன்னோம்? வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோல வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும்போது இடையில பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு. அங்க போய் ரிஜெக்ட் ஆகலாம். ஸோ இதில கேப்பும் 2 லெவலுக்கும் சில டைம்ல கம்மியா இருக்கும். அதில பெருசா நம்மளால ஒரு கேப்சர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால, இதையுமே நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியா பில்ட் பண்றதுக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப அதையும் நான் வந்து இங்க ரிமூவ் பண்ணிடுறேன்.
இப்போ பிஓசி மட்டும் இருக்கு. பிஓசி ஒரு மேக்னெட் மாரி ஆப்பரேட் ஆகும். பிரைஸ் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் திரும்பவும் பிஓசி வந்து தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இப்ப பாருங்க, இங்க வந்தது. ஆனா இந்த பிஓசிய வந்து தொடல பிரைஸ். ஓகேவா? இது இப்ப என்னவா இருக்கும்னாக்கா, விர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கும். விர்ஜின் பாயிண்ட்னா இன்னும் டச் ஆகாத பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கும். இது ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு டேட்ல வந்து டச் ஆகும். இந்த விபிஓசி மட்டுமே நம்ம தனியா ஒரு இதுல பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த இடத்துலயும் பிரைஸ் இங்கருந்து மூவ் ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இன்னும் டச் ஆகல. அப்ப ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு டைம்ல பாருங்க, இந்த இடத்துல வந்து இது டச் ஆகுது. இந்த டேல இந்த விபிஓசி வந்து டச் ஆயிருக்கும். இங்க டச் ஆவறதுக்கு முன்னாடி நான் இங்க டிரா பண்ணி வச்சிருக்கேன். விபிஓசின்னு தனியா வச்சிருக்கேன். அது தனியா நான் ஒரு வீடியோ போடுறேன். இங்க டச் ஆகும்போது, இங்கருந்து திரும்ப பிரைஸ் திரும்பும்போது நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த பிஓசி எப்படி நமக்கு ஆப்பரேட் ஆகுதுன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, பிஓசி இருக்கு. பிரைஸ் தூரமா போச்சுன்னா, வந்து பிஓசிய டச் பண்ணும். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. செகண்டு, பிஓசிய பிரைஸ் எங்கல்ஃப் பண்ணிட்டு இருக்கும்போது, ஏதாவது இந்த சைடு பிரேக் பண்ணி போகுதோ, அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. 3வதா, டே பிகினிங் ஃபர்ஸ்ட் கேண்டிலே இருக்கு இல்லையா? அதுவே பிஓசி மேல எங்கல்ஃப் ஆயிருந்தா, எங்கல்ஃப்ங்கிறத நான் என்ன மீன் பண்றேன்னா, ஹை அபவ் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், லோ பிலோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஓப்பன் ஆனப்ப பிஓசிய டச் பண்ணல. இங்க வந்து டச் பண்ணுது. எங்கல்ஃப் பண்ணுது. என்ன பண்ணுது? இந்த கேண்டிலோட ஹை வந்து பிஓசிக்கு மேல இருக்கு. இந்த கேண்டிலோட லோ வந்து பிஓசிக்கு கீழ இருக்கு. இப்ப இந்த கேண்டில எந்த கேண்டில் பிரேக் பண்ணி எந்த டைரக்ஷன்ல பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குதோ, அந்த டைரக்ஷன்ல பிரைஸ் மூவ் ஆகும். திரும்ப பாருங்க, இங்க வந்து பிஓசிக்கு ஹை இங்க மேல கீழ இருக்கு. இத திரும்ப செல் சைட் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குது. இந்த சைடு மூவ் ஆயிடுச்சா? ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்ப எக்ஸ்ட்ரீம் எண்டுல இருக்கும். இப்ப பிரைஸ் இங்க வந்துருச்சு. பிரைஸ் திரும்புது இங்கருந்து. இப்ப நான் திரும்புது அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்க வந்து நீங்க மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். 9 மூவிங் ஆவரேஜ் மேக்ஸிமம் 21க்குள்ள யூஸ் பண்ணுங்க. இன்ட்ராடேக்கு அதுக்கு மேல போனீங்கன்னா, ஷார்ப்பான ரிவர்சல வந்து அது ஷோ பண்ணாது. 9, 13, 21 இந்த 3 மூவிங் ஆவரேஜ்க்குள்ள ஏதாவது ஒரு மூவிங் ஆவரேஜ் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா, இதே சார்ட் மேல பிரைஸ் திரும்பி அந்த மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணி மேல போகும்போது, எது வரைக்கும் போகும் அப்படின்னா, உங்களுக்கு கைடன்ஸ் வேல்யூ ப்ரீவியஸ் டே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வரைக்கும் போகும். ஸோ அப்ப இங்க நீங்க ஏதாவது ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு, கேண்டில் பேட்டர்ன் படியோ, மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் படியோ எடுத்தீங்கன்னா, பிஓசில போயிட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம். இப்ப பிஓசி டச் பண்ணல காலையில, அதுக்கப்புறம் வந்து டச் பண்ணுது அப்படின்னாக்கா, அந்த மாரி நாள்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அந்த டச் பண்ண கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் வைக்கிறக்கூடிய கேண்டில்ஸ வந்து நீங்க வந்து டைரக்ஷனா எடுத்துக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாள் பாருங்க. இந்த கேண்டிலோட ஹை வந்து பிஓசிக்கு மேல இருக்கு. லோ இங்க இருக்கு. இந்த கேண்டிலுக்கு மேல பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிற கேண்டில் இங்க இருக்கு. இங்கருந்து பாருங்க பை சைடு போயிடுச்சு. திரும்ப இங்க வருதுங்களா? இப்ப இந்த இடத்துல ஹை இருக்கு, லோ இருக்கு. செல் பண்ணி க்ளோஸ் வச்சது. இந்த கேண்டிலோட லோ கட் பண்ணலையா? அப்ப உங்களுக்கு ட்ரேட் வந்து அவாய்ட் ஆயிடுச்சு. திரும்ப இந்த கேண்டிலோட ஹை, லோ இருக்கு. இதுக்கு மேல இங்க க்ளோஸ் வைக்குது. இங்கருந்து மேல எடுத்தீங்கன்னா ட்ரேட் மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ இத வச்சு நீங்க நிஃப்டி இந்த மாரி இது ஏன்னா இப்போ நமக்கு வந்து டெய்லியுமே ட்ரேட் வேணும் அப்படின்னா தான் நம்ம இந்த மாரி மல்டிபிள் இத பார்க்கணும். இப்ப நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இப்ப நம்ம ஸ்டாக்ல பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாக்ஸ் அதிகமா இருக்கு. நமக்கு ஒரே ட்ரேட் போதும் அப்படின்னா, நான் ரெக்கமெண்ட் பண்றது இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் பிஓசி மேல எங்கல்ஃப் ஆயிருக்க ஒரே ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ரீவியஸ் டே ஹை லோ இருக்கு, வேல்யூ ஏரியா ஹை லோ இருக்கு, பிஓசி இருக்கு. ப்ரீவியஸ் டே ஹை லோல நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்கிறோம். வேல்யூ ஏரியா ஹை லோவ நம்போ ஓப்பன் டைப் இது பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அத ஸ்ட்ராட்டஜியா எடுக்க வேண்டாம். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கண்டிப்பா ஸ்ட்ராங்கு. இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல 3 விதமான ட்ரேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரேடு பிரைஸ் தூரமா இருந்து திரும்பும்போது ரிவர்சல் ஐடென்டிஃபிகேஷனோட எது வரைக்கும் போகும் அப்படின்னா, பிஓசி வரைக்கும் போகுங்கிற ஒரு டைரக்ஷன்ல நீங்க ட்ரேட் எடுத்துட்டு வரலாம். 2 பிரைஸ் அந்த டேக்குள்ள எங்கெல்லாம் பிஓசிய கிராஸ் பண்ணுதோ, அந்த லெவல் ஹை மைனஸ் ஹை, லோ அத மார்க் பண்ணிட்டு, அதுக்கு மேல பிரைஸ் க்ளோஸ் வைக்கிற கேண்டில் எடுத்துட்டு, அந்த ஹைய பிரேக் பண்ணும்போது நீங்க எடுக்கலாம். ஸோ இந்த மாரி எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் வந்து சில டைம் பாருங்க, இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணிட்டு போகுது இல்லைங்களா? இந்த மாரி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவே நீங்க ஓஆர்பில எடுக்கிறீங்க. டேவோட ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை லோ எடுக்கிறீங்க. அந்த ஹை லோக்கு நடுவுல பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு. அப்போ அது எந்த சைடு பிரேக் பண்ணுதோ, அந்த சைடு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜில ஒரு ஸ்ட்ராங் கண்டிஷன் ஆட் ஆகுது. என்னன்னா, ஓஆர்பி ஒரு டைரக்ஷன் பிரேக் பண்ணிடுச்சுன்னா, ஆப்போசிட் டைரக்ஷன் பிரேக் பண்றது அவ்வளோ ஈஸியா பிரேக் பண்ணாது. அன்னைக்கு வந்து ஒரு மார்க்கெட் 22 டேஸ் இருந்தா, ஒரு 10 நாள் ஒரே டைரக்ஷன்ல போயிடும். அப்போ இங்க நம்ப ஓஆர்பில எடுத்துட்டு பிரைஸ் மூவ் ஆனதுக்கப்புறம், நம்ம ஓஆர்பில வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு அதிகமா இருக்கும். இந்த ஹை மைனஸ் லோ பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் அதிகமா இருக்கும். அதுக்கு பதிலா இந்த பிஓசிக்கு மேல ஒரு சின்ன பஃபர் வச்சு, அங்க ஸ்டாப் லாஸ நீங்க ட்ரையல் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ்ல நல்ல ஒரு ட்ரேட வந்து நம்ம எடுக்கிறதுக்கான பெஸ்ட் ரிஸ்க் ரிவார்ட்ல கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமா இருக்கும். இத நம்ம நிஃப்டில பார்க்கலாம்.
பாஸ்ட் 10 டேஸில் இந்த பிஓசியை மட்டும் வச்சு என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பிஓசியை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த நாள் இருந்து பார்த்தீங்கன்னா பிஓசியிலேருந்து ரொம்ப வெளியே இருக்குது. ப்ரீவியஸ் ஹைக்கெலாம் வெளியே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், ரிவர்ஸ் ஆனால் எங்கே வரும்னா பிஓசிக்கு வரும். பாருங்கள், பிஓசிக்கு வந்துருச்சு. 1 2 இங்கே வந்தது. இங்கே பிஓசி இருக்குது. இதை போய் டச் பண்ணோம். இந்த டேல டச் பண்ணலன்னா ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு டேல வந்து டச் பண்ணோம். அப்போது அது எங்கே வந்து டச் பண்ணுதுன்னா பாருங்கள், 1 2 3 நாள் கழிச்சு 4வது நாள் பாருங்கள், கரெக்டாக இங்கே வந்து டச் பண்ணுது. ஓகேவா? அப்போ இந்த நாள் மூவ் ஆகும்போது இதுக்கு நீங்கள் விர்ஜின் பிஓசி இதுக்கு முன்னாடி டச் ஆகாத பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு வரும். அப்படிங்கிறது படி இவ்வளோ தூரம் போகலாங்கிற டார்கெட்டை வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துருக்கலாம். அடுத்து இந்த நாள் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பிஓசி இருக்குது. இதை வந்து இந்த நாள் டச் பண்ணல. அப்போ இது விபிஓசி விர்ஜின் பிஓசியாக இருந்திருக்கும். இதை என்னைக்கு வந்து டச் பண்ணுதுன்னா பாருங்கள், இன்றைக்கி பக்கத்தில் வந்துச்சு. இங்கேயுமே நீங்கள் டைரெக்ஷன் எடுத்துருக்கலாம். இங்கே வந்து டச் ஆகிடுச்சு. அப்போ இந்த நாள் வந்து இந்த சைடு மூவ் ஆகிட்டு வரும்போது எவ்வளோ தூரம் போகும்னா இதுக்கு முன்னாடி இருந்த பிஓசி விபிஓசி என்ன இருக்குது அப்படின்னா இந்த பிஓசி இருக்குது. இங்கே வந்துட்டு ரெசிஸ்ட் ஆகுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஓஆர்பி டைப்பில் ஓப்பன் ஆச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் பாருங்கள், இங்கேயுமே கேப்பு. இது ஒரு விபிஓசி. ஃப்யூச்சரில் வந்து இது டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாள் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை லோ எங்கல்ஃப் ஆயிருக்கு. அதுக்கடுத்து கேண்டில் க்ளோஸ் வைக்குது. இந்த ஹையை பிரேக் பண்ணால் உங்களுக்கு ட்ரேடு என்ட்ரி பண்ணியிருப்பீங்க. பிஓசி கீழே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. திரும்ப இது ஹை லோ எங்கல்ஃபிங் கேண்டில். இந்த லோவை கட் பண்ணி க்ளோஸ் வைக்குது. இந்த லோவை கட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி டேவான 2 ட்ரேடில் ஒரு ட்ரேட் ஸ்டாப் லாஸ், ஒரு ட்ரேட் டார்கெட் மூலமாக நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்க. நிறைய ஆல்கோஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா? அதாவது டேவோட ஓப்பன் ப்ரைஸை வச்சு, ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் ப்ரைஸை வச்சு, ஓஆர்பியில் ஒரு மிடில் ஆவரேஜ் ப்ரைஸை எடுத்து அந்த மாதிரி நிறைய ஆல்கோ ரன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பிஓசியும் ஒரு ஆல்கோ மெட்டீரியல் தான். இந்த பிஓசியை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா இது பக்கத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸை மினிமைஸ் பண்ணி உங்களால் ட்ரேட் எடுக்க முடியுமோ, மல்டிபிள் ட்ரேட்ஸ் நீங்கள் மாறி மாறி எடுக்கும்போது இதை ஒரு ஆல்கோவாக உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். அடுத்து பாருங்கள், இந்த நாள் டேவோட ஃபஸ்ட்டு கேண்டில் எங்கல்ஃபிங்கு. அது கீழே க்ளோஸிங்கே வைக்கல, பை சைடு தான் க்ளோஸ் வச்சுது. அந்த சைடே போயிடுச்சு மார்க்கெட். அடுத்த நாள் பாருங்கள், பிஓசியில் எங்கல்ஃப் ஃபஸ்ட்டு கேண்டிலே ஒரே டைரெக்ஷன் பிரேக் பண்ணிச்சு, ஒரே டைரெக்ஷனில் வந்துடுச்சு. அப்போது இந்த 5 லெவல்ஸ் நம்ம பார்த்ததில் பிஓசியில் ஃபஸ்ட்டு கேண்டில் எங்கல்ஃப் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஓஆர்பி மெத்தட்லேயே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த இடத்துல கிடைக்குது. அந்த இடத்த தாண்டி போகிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ரைஸ் வந்து அலோவ் பண்ணாது. பாருங்கள், இந்த நாளும் பாருங்கள் ஃபஸ்ட்டு கேண்டில் எங்கல்ஃப் ஒரே டைரெக்ஷன் வந்துருச்சு. நம்ம ரேண்டமாக வேறு ஸ்டாக்கில் பார்க்கலாம். இந்த நாள் பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் எங்கல்ஃப் டைரெக்ஷன் மூவ் வந்துருச்சு. இந்த நாள் பாருங்கள், ஃபஸ்ட் கேண்டில் எங்கல்ஃப் ஹை பிரேக் பண்ணிச்சு, மேலே போச்சு, லோ பிரேக் பண்ணிச்சு, கீழே வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நம்ம ரேண்டமாக தான் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த ஸ்டாக்கில் பாருங்கள், இந்த டே பாருங்கள், இந்த டே ஃபஸ்ட் கேண்டில் எங்கல்ஃப் இல்லை. இந்த டே பாருங்கள், ஃபஸ்ட் கேண்டில் எங்கல்ஃப் கிளியராக செல் சைட் பிரேக் பண்ணிச்சு, ஒரே ரேலி வந்துருச்சு பாருங்கள். அப்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் கேண்டில் எங்கல்ஃப் ஹை பிரேக் பண்ணிச்சு, ஒரே ரேலி போயிடுச்சு. அப்போ நான் இதுக்கு முன்னாடி 15 நிமிஷமாக எதுக்கு சார் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, நேராக இதையே சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, எதெல்லாம் வேலை செய்யாதுன்னு ஃபஸ்ட்டு தெரியணும்ல. அப்போ தான் எது வேலை செய்யுங்கிறது மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்போது வால்யூம் ப்ரொஃபைல் அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைலில் இந்த கொடுக்கக்கூடிய இந்த லெவல்ஸில் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடியது பிஓசி. அதில் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடியது ஓஆர்பி வித் பிஓசி ஸ்ட்ராட்டஜி. நல்லா ஒர்க் ஆகும். இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. விர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை பற்றி இதிலே நம்ம ஒரு சின்ன இது கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நான் அதை ஒரு செப்பரேட் வீடியோவாக உங்களுக்கு திரும்பவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஃப்யூச்சரில் நம்ம ஒரு 4-5 நாள் 10 நாள் கூட அந்த லெவல்ஸ் வந்து வேலிடாகவே இருக்கும். அதை நம்ம பார் ரிப்ளை போட்டு ஒரு மல்டிபிள் ஸ்டாக்ஸில் எந்தெந்த இடத்துல அந்த இது வேல்யூவாக இருந்தது, திரும்ப வந்து அந்த ப்ரைஸ் எப்படி அங்கே டச் பண்ணது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இன்னொரு வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். நம்மளோட இன்ட்ராடே நிஃப்டி ஆப்ஷன் ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஸ்கேல்பர் ப்ரீமியம் கோர்ஸ் வந்து இந்த 2 கஸ்டம் இண்டிகேட்டரோட ஆப்ஷன் ப்ரீமியத்தை மல்டிடெக்கில் பார்க்குற மாதிரியும், ஸ்பாட்டில் சர்டைன் லெவல்ஸ் எடுத்து மார்க்கெட் எந்த டைரெக்ஷன் போகும்னு டிசைட் பண்ணுற மாதிரியும் 2 இண்டிகேட்டரும் கம்ப்ளீட் கோர்ஸ் கண்டென்ட்டோடையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் இயர் அண்ட் ஆஃபராக நம்ம ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆப்ஷன் ஸ்கேல்பர் ப்ரீமியம் எடுக்கிறவங்களுக்கு பெஸ்ட் வேல்யூவாக அடிஷ்னலாக ஃப்ரீயாக ஒரு கோர்ஸும் அல்லது 50%ல் ஒரு கோர்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆஃபர் ஒன் டைம் தான், 31 டிசம்பர் வரைக்கும் வேலிடு. இந்த இதை யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு இதோட எஃபிஷியன்சி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். யூஸ் பண்ணி பார்க்காதவங்க 3 டேஸ் நீங்கள் ட்ரையல் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம கொடுக்குறோம். நீங்கள் ட்ரையல் பீரியடில் இருக்கும்போதே இந்த கோர்ஸில் என்னென்ன டவுட்ஸோ அதை நம்ம டீம் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த பர்ச்சேஸை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள்.
இந்த வால்யூம் ப்ரொஃபைல் மாஸ்டர் கிளாஸ் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நம்ம சேனலில் தனியாகவே இன்ட்ரா டே வால்யூம் ப்ரொஃபைல் மாஸ்டர் கிளாஸ்னு சொல்லி நான் ஒரு தனி பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதில் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிட்டே வரேன். நீங்கள் இதில் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிளியராக கிடைக்கும். என்னென்ன என்ட்ரி டைப் இருக்குது, இதை எப்படி ட்ரேடிங் வியூவில் யூஸ் பண்ணணும், எப்படி வந்து எந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் போகுங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பாருங்கள். 3 நாள் ட்ரையல் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 2 இண்டிகேட்டரும் லைஃப் டைம் யூஸ் பண்ணுறதுக்காக கிடச்சிரும். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.